வணக்கம். சாபம் பலிக்குமோ என்னமோ, ஆனால் வேதனை அப்பவே அவர்களை தாக்கும். மனவேதனை. இது அதாவது எளியவர், முதியவர், ஞானவான், ஒழுக்கசீலர் இவர்களின் மன வேதனை உடனே தாக்கும். சாபத்தை விட அப்பவே கரண்ட் ஷாக்கு போல நடந்திருக்கிறது. இது உண்மை சம்பவம். சென்னை, அந்த இடம் பிளேஸ் தெரியல, ஆனால் உண்மை சம்பவம். ஒரு அம்மா, வயதான முதியவர், ஒரு வீட்டுக்கு முன்னாடி முக்கு, அந்த பக்கம் ரோடு போது முக்கில் உட்காந்து அதை தூக்குச்சட்டியில் சாதத்தை எடுத்து சாப்பிட கிளம்புது. அந்த வழியாக வந்த ஒரு பெண் போலீஸார் சம்மந்தமே இல்லாமல் அந்த அம்மாவை தட்டி விட்டு எத்தி அதை சாப்பிட விடாமல் சேதப்படுத்திடுது. அந்த அம்மாவும் ஓரமாக போய் அங்கே போய் உட்காந்துருது. பாவம், கையை நீட்டிட்டு போய் 2 கைட்டையும் நீட்டிட்டு தடுக்குது, முடியலை. உட்காந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, தண்ணி எல்லாத்தையும் சாதத்தை தட்டி விட்டுருச்சு, தண்ணியை மட்டும் குடிக்குது. குடிச்சிட்டே இருக்கும்போது இந்த அம்மா பெண் போலீஸாருக்கு அப்படியே தள்ளாட்டம் வந்து சரிஞ்சிருது, அந்த இடத்துலையே சரிஞ்சிருது. சரிஞ்ச உடனே இதே அம்மா போய் தண்ணீரை மூஞ்சில் அடித்து உஷார்படுத்தி அந்த அம்மாவுக்கு எழுப்பி விடுகிறது. உடனே அந்த அம்மா, அந்த பெண் போலீஸார் அந்த அம்மாவிடம் வருந்துகிறார். இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சாபத்தை பற்றி தெரியவில்லை, அது நடக்குமோ நடக்காது. சாபத்தை விட கொடியது இந்த மனவேதனை. ஞானிகளுடைய நிலையில கோபம், ஞானிகளுடைய கோபம் சற்று, ஞானிகளுக்கும் கோபம் வரும், நிமிட நேரத்தில் வரும். ஆனால் ஞானிகளுடைய கோபம் அவர் மேலே பற்றத்தை உண்டாக்கும், பாசத்தை உண்டாக்கும். ஆனால் ஞானிகளுடைய மனசங்கடம் செய்வினையை விட கொடியது, தாக்கும். ஆனால் நல்லவர்களை நேசிங்கள், எல்லோரையும் நேசிங்கள். நல்லவர் கெட்டவர் இதில் ஒன்றும் இல்லை. மனிதர்களை மனிதராக பாருங்கள், அன்போடு இருங்கள், அன்போடு நேசிங்கள், யாரையும் வேதனைப்படுத்தாதீர்கள்.